अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्. பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அருளின தேசிகனுடைய ஆச்சாரிய சம்பந்தத்தினுடைய பெருமையை குறிக்க கொள்ளக்கூடியதான இந்த ஸ்லோகம் தனியன் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை தன் உள்ளே அடக்கியதாக இருக்குது. மகான்கள்லாம் இதுக்கு நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கா விபுலமாக. நாமும் யதாமதி யதாவகாசம் அப்படி அனுபவிப்போம். ராமானுஜ தயாபாத்திரம், ராமானுஜனுக்கு ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமானவர். முதல் அர்த்தம் சாட்சாத் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ராமானுஜாரியர் அப்பிள்ளாருடைய பரம கிருபைக்கு பாத்திரமானவர். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனன்னா அப்பிள்ளாருடைய தயைக்கு பாத்திரமானவர். அந்த தயா பரிதரா அப்புள்ளார் இருந்திருக்கார் இவரிடத்துல. அது சுவாமி தேசிகனே அடியனை கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவித்து அவர் திருவுள்ளத்தில் இறக்கமுடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசிவித்த பாசுரங்கள் சொல்லு. பெருமாள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்புள்ளாருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கருணை தய, சுவாமி தேசிகனிடத்தில் இருக்கக்கூடிய தயை. ஆனால் தயைக்கு பாத்திரமானவர் அப்புள்ளார். தான் வேதாத்மா விவேகேஸ்வரான்னு வைனதேய மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அவர் வைனதேய மந்திரத்தை உபதேசம் பண்ணினபடிக்கு மந்திரம் யத்னேன கோபயேத் அப்படின்னு மந்திரத்தை மனனம் பண்ணி கோபனமாக இருந்து மனனம் பண்ணி அதனால் வைனதேயன் பிரத்யட்சமாக ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை அவர் ஜபிச்சு ஹயக்ரீவனே பிரத்யட்சமானார். இவ்வளவுத்துக்கும் காரணம் அப்புள்ளார் தான். அதனால் ராமானுஜ தயாபாத்திரம் நேர அவரை சொல்கிறது அதில் ஒன்றும் சம்சயம் இல்லை. அதுதான் முதல் அர்த்தம். தேசிகனுடைய சொப்பனத்தில் பாஷ்யக்காரர் சாதிச்சு அதன்படிக்கு பாஷ்யக்காரரையே இவர் எப்பவும் ஆச்சாரியனா குருவாக கொண்டு தான் சிஷ்யனாக இருக்கா மாதிரி பாவிச்சுண்டு சங்கல்ப சூரியோதயெல்லாம் சாய்ச்சிருக்கா பாரு. அந்த ஒன்னான ஆச்சாரியன் பாஷ்யக்கார். அது தவிர இல்லாத அவர் தான் நடுநாயக ஸ்ரீயாக இருக்கக்கூடியவர். அதனால் அவர் தான் சித்தாந்த, அவர் பேரில் தான் சித்தாந்தமே விளங்கிறது. இப்படிப்பட்ட பிரசித்தி உடைய ராமானுஜனுடைய தான் உடையவர் பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அனுகிரகத்துக்கும் இவர் அளவில்லாத பாத்திரம். அதனால்தான் ராமானுஜனுடைய கிரந்தம் ஸ்ரீபாஷ்யக்காரர் கிரந்தத்து மொத்தத்துக்கும் வியாக்கியானம் எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணி அதனுடைய சாரார்த்தத்தையோ விபுலார்த்தத்தையோ ஸ்தாபித்து அந்த பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்தை அப்படியே அதில் எந்த கலக்கமும் பின்னாளில் வராதபடிக்கு வந்தாலும் அந்த கலக்கத்துக்கும் சுவாமி தேசிகன் சாதித்த ஏற்கனவே சாதிச்சுட்ட கிரந்தங்கள்லேயே அதுக்கும் தெளிவு இருக்குது அப்படின்ற ரீதியில் அப்படி சாதித்தார். அது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அனுகிரகத்தினால. இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். ராமானுஜயா பார்த்துட்டோம், பிரத்யக்ஷமாக ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டோம். பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய அப்புள்ளார், அந்த அப்புள்ளாருடைய பிதாமகர் பிரபிதாமகரான ஆச்சானுக்கு ஆச்சாரியன் பாஷ்யக்காரர். அப்படி இருக்கக்கூடிய அவருடைய தயக்கும் பாத்திரமானவர்னு பார்த்தோம். இதுக்கு மேலே
ராமானுஜன் அப்படின்னு சொன்னால் பிரசித்தமாக ராமன்னு சொன்னால் தசரத ராமன் தான். ராமன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ரமிப்பிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆண்டாள் மனத்துக்கு இனியான் அப்படின்னு பாடினான். ராமன்னா ரமிப்பிப்பவன் அர்த்தம். சந்தோஷத்தை எல்லாருக்கும் உண்டு பண்ணுவான்னு அர்த்தம். சந்தோஷத்தை உண்டு பண்ணால் அவள் மனசு இனிமையாக இருக்கு. அதனால தான் ஆண்டாள் ராமசப்தார்த்தத்தை சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் அப்படின்னு சொன்னான். இப்போ அந்த இடத்துல மனத்துக்கு ராமசப்தத்தை பிரயோகம் ராமன் தான் சினத்தினால பண்ணான் அப்படின்னு அப்படி சொல்லச்சே ஏதோ அவன் சாதாரணப்பட்டவன் இல்லை, மனத்துக்கினியான் ராமன் அப்படின்னு. அந்த ராமனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி பெருமாள் அவதரித்தார். அவரோட கூட இன்னும் 3 பேர் அனுஜாளாக அவதரித்தார். 3 பேர் அனுஜாளாக அவதரித்தார். பரத, சத்ருக்ன, லக்ஷ்மணன். அப்படின்னு 3 அனுஜாள் அவதரித்தார். ஏத்யபி பிரசித்தமாக லக்ஷ்மணனுக்கு ராமானுஜன்னு விவகாரம் இருந்தாலும் இவாளும் ராமானுஜாள் தான். ஏன் அந்த 3 பேர் அங்கே வந்தா அப்படின்னு சொன்னால், பெருமாள் ராமன் அவனுக்கு நாம் கைங்கரியம் பண்ணக்கூடியது 3 வகையில் இருக்குது. அதனால் அந்த 3 வகையை காட்டுறதுக்காக 3 தம்பிகளாக அவள் அவதரித்தாள். அவளுக்கு ராமன் எப்படி குணாதிசயத்தை கண்டு ராமன் பேர் வச்சாரோ அது மாதிரி வசிஷ்டர் பரதன்னு ஒருத்தருக்கு வச்சார், ஒருத்தருக்கு சத்ருக்னன் வச்சார், ஒருத்தருக்கு லக்ஷ்மணன் வச்சார். இதில் சத்ருக்னன் இருக்காரு, அவர் சத்ருவை ஒழித்தவர். என்ன சத்ருவை ஒழித்தவர் அப்படின்னு சொன்னால், சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹான்னு அவர் துளி கூட அகங்காராதிகள்லாம் இல்லாமல் அடியார்க்கு ஆட்பட்டவர். பரதனாக இருக்கக்கூடிய பரதன் யார்? பெருமாளுக்கு அடியவன். அவனுக்கும் அடியவனாக சத்ருக்னன் இருந்தார். அதனால தான் பாகவதாளுக்கு ஆட்பட்டதுனால அந்த நம்மோடவே உடன் இருக்கக்கூடிய சத்ருவாக இருக்கக்கூடிய அகங்காராதிகள்லாம் அற்றவராக பாகவத கைங்கரியம் பண்ணார். பகவத் கைங்கரியம் பண்ணிடலாம். பாகவத கைங்கரியம் பண்ணுறது ரொம்ப அருமை, கஷ்டம்னா முதல்ல பிரீத்தி வராது அவள் இடத்துல நமக்கு. அதாவது அவளை நாம் போல மனுஷன் தானே அப்படின்னு நினச்சிப்போம். அதனால் அப்படி லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு கைங்கரிய ஸ்ரீயை உடையவன். லக்ஷ்மின்னா ஸ்ரீ, கைங்கரிய ஸ்ரீ, அந்த ஸ்ரீயை உடையவன். அதனால் எம்பெருமானுக்கே அடிமை பூண்டு தாசவர்த்தி பண்ணிட்டுருக்கார். பரதன் என்ன பண்ணார்? பரதனும் பெருமாளுடைய கைங்கரியம் தான் பண்ணார். பரதன் வந்தார். பூர்வ கதையெல்லாம் இருக்கட்டும், தான் ராமன் காட்டுக்கு எழுதிட்டார் கைகை வர்றதுனால. பரதன் கேகை நாட்டிலேருந்து வந்த உடனே அந்த விஷயம் தெரிஞ்சு பரதன் அரசாட்சி ஏற்றுக்கணும். அப்பாவனுடைய பிரதிஜை படிக்கி, அதாவது தாயார் வார்த்தை படிக்கி. ஆனால் பரதன் என்ன பண்ணார்? அதெல்லாம் இல்லை, பெரியவன் இருக்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமனையே திருப்பி எழுந்துருளை பண்ணிட்டு வர்றதுக்காக வந்தார்.
ராமனை திருப்பி எழுந்துருளை பண்ணிட்டு வரத்துக்காக வந்தவர். ஆனால் ராமன் என்ன பண்ணார்? பாதுகையை கொடுத்துட்டு, சுருக்கமாக சொல்லிடுறேன், பாதுகையை கொடுத்துட்டு நீ அரசாண்டு வா அப்படின்னார். 14 வருஷம் கழிச்சு நான் வரேன் இந்த இதான உடனே அப்படின்னு சொன்னார். இப்போ இவரும் தான் பெருமாள் கைங்கரியம், அதாவது லக்ஷ்மணனுடைய கைங்கரியத்துக்கும் பரதனுடைய கைங்கரியத்துக்கும் நெடுவாசி. லக்ஷ்மணன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணான், இன்னும் விசேஷ புத்தியாக கூட கைங்கரியம் பண்ணான். அவன் என்ன அவரோ பிராத்தா குணைர்தாசியம் உபாகதானா, நான் அவனுக்கு கீழே தம்பி, ஆனால் குணத்துக்காக அடிமை பண்ணுறேன்னு அப்படி ஒரு படி உயர்த்தியாக குணத்தையும் கருதி அடிமை பண்ணான். ஆனால் அந்த அடிமையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கூட இன்னும் விசேஷமாக பண்ணார், அதையும் சொல்லுவோம். எப்படி பண்ணார்? ஸ்வயந்துருச்சுரே தேசே, அதான் பெருமாள் என்ன பண்ணார்? ஜலரமணீயமாயும் ஸ்தலரமணீயமாயும் இருக்கிற இடத்துல பர்ணசாலை அமை அப்படின்னு சொல்லிவிட்டார், பொதுவாக நியமிச்சுட்டார். ஆனால் இவன் என்ன பண்ணா? அது இல்லை, நீர் எந்த இடம்னு சொல்லும் அதில் பண்ணுறேன், நான் சுவேட்சையாக பண்ணல. ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரேதாமிதி மாம் வதா, தேவருக்கு எந்த தேசம் திருவுள்ளமாக இருக்கோ அங்கே நீ பண்ணுன்னு நியமிக்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால் பெருமாள் திருவுள்ளத்துக்கு தகுந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறார், பெருமாள் சந்தோஷப்படுறார், தீர்ந்து போச்சு அத்தோட, அவருக்கு அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் பரதனுடைய கைங்கரியம் அப்படி இல்லை. பரதன் என்ன பண்ணார்? ராஜ்யத்துக்கு பிரார்த்தித்தார், திரும்பி எழுந்தருளி முடிசூடணும்னு. நான் அது இல்லை பிரதிஜை பண்ணபடி நான் அப்பாவனுடைய பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணிட்டு 14 வருஷம் கழித்து தான் வரேன்னு சொல்லிட்டார். ஆனால் இவன் எனக்கு இந்த அபவாதமே கூடாது, தமையன் இருக்க தம்பி நாட்டை ஆண்டான்னு, அந்த அபவாதம் எனக்கு கூடாது, அதனால் நீர் வரணும்னு சொன்னான். இப்போ பரதனுடைய பிரார்த்தனையிலே, பரதன் பண்ணின சரணாகதியிலே முதல் முக்கியமான பிரார்த்தனை எது? அந்த அம்மாவனுடைய வர கேட்டாலே அதனுடைய விபரீதத்தினால தனக்கு வந்த அவத்தியம் இருக்குது, அவப்பேர். அந்த அவப்பேர் இவன் அரசாட்சி ஆளலேன்னா மாத்திரம் போயிடாது. ஏன்னா அதில் 2 இருக்குது. அரசாட்சி ஒன்றும் இவன் ஆள்றது. ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். ஏன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்துன்னா அது இவன் மறுபடியும் ராமன் அத்தை என்ன தான் ராஜ்யம் நீ விடணும் அப்படின்னு கேட்க முடியாது. அதனால் அந்த 14 வருஷம் கேட்டிருக்கா. இப்போ என்ன ஆச்சுன்னா, தான் ஆளலேன்னா மாத்திரம் போராது, ராமன் ஆள்றதையும் தடுத்திருக்கா நிரந்தரமாக. அதனால் இவன் ஆளலேன்னா இவனுடைய பழி போயிடாது. இவனுக்கு வந்த பழி போகணும்னு சொன்னால் இவன் நாட்டை ஆளவும் கூடாது, அதுக்கப்புறம் ராமனும் ஆளணும். ஏன்னா அங்கே தடை போட்டிருக்குது ராமனுக்கு. அதனால் இவன் சரணாகதி பண்ணது எதுக்குன்னா, தனக்கு ஏற்பட்ட அவத்தியம், தனக்கு சம்பந்தமே இல்லாத இப்படி ஒரு பெரிய அவத்தியம் வந்துடுத்து, அபவாதம் வந்துடுத்து, அதை போக்கணும். அதனால் தேவரீர் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு பிரார்த்திச்சான். பாரத சரணாகதி மேலெழுந்தாரியாக பார்த்தா பலிக்கலை அப்படின்னு சொல்லுவாள். மேலெழுந்த வாரியாக பார்த்தா பரத சரணாகதி பலிக்கலைன்னு சொல்லுவாள். இல்லை, பரதன் சரணாகதி பண்ணது எதுக்குன்னா,
தனக்கு அபவாதம் தன்னிடையே புகுந்துடுத்து. என்ன அபவாதம்? மூத்தவன் இருக்க இளையவன் ஆளக்கூடிய தசையில் பரதன் இருக்கான், ஆளணும்னு அம்மா கேட்டிருக்கா. சரி, நான் ஆளலேன்னு அது என்ன எடுத்து ராமனுக்கு வேற தடை போட்டிருக்கா அதில் 14 வருஷம். அதனால் அதுவும் நீங்கணும். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் பூர்வ பிரதிஜை இருக்கட்டும், பரதனுக்கு உடனே சத்தியா அதுலேருந்து அபவாதத்தை போக்கடிக்கணும். அதனால் சரி, நீ ஆளலையா, ஆள வேண்டாம், நான் இங்கே வந்து ஆள முடியாது, ஏதோ அதை பற்றி உனக்கு என்ன, நான் ஆண்டா என்ன, யார் ஆண்டா என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராமன் ஆளாத்துக்கு காரணமே அவள் தடை போட்டிருக்கிறதுனால தான். அதனால் அதையும் இது பண்ணும். அதனால் ராமன் என்ன பண்ணார், பாதுகையை அவனிடத்துல கொடுத்து, நீ பாதுகை கீழே ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிடுவா, நான் வந்து 14 வருஷம் கழித்து வந்து நானே அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போது இதில் என்ன ஆச்சுன்னா, இப்போது இவன் எந்த ராஜ்யத்தை ஆளக்கூடாது, ஆண்டா அபவாதம் வரும்னு சொன்னானோ, அந்த ராமனுடைய நியோகத்தினாலேயே அந்த ராஜ்யத்தை ஆண்டான். எப்படி ஆண்டான்? தான் பிரதிநிதியாக இருந்த ஆண்டான், நேர ஆளலை. அதுவும் யாருக்கு பிரதிநிதியாக இருந்தான்? ராமனுக்கு பிரதிநிதியா இல்லை, பாதுகைக்கு கீழ்பட்டவனாக இருந்து ராஜ்யத்தை ஆண்டான். ராமனுக்கு கீழே பிரதிநிதியாக இருந்தான்னா கூட ராமனுடைய திருவுள்ளத்தை கேட்டு கேட்டு பண்ணலாம், இவன் தப்பாக பண்ணான்னா கூட ராமன் திருத்தலாம், அதுக்கெல்லாம் ஒரு பிரசக்தி உண்டு. ஆனால் பாதுகைக்கு கீழே ஆள்றதுன்னு சொன்னால் ரொம்ப சாஸ்திரவசியத்தை, எப்பவும் சாஸ்திரவசியனாகவே இருந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்து அதுபடியாக நேர்மையாக ஆளணும். அப்படி ஏதாவது கோணலாக ஆண்டான்னா இவனுக்கு அபவாதம் வரும், இவன் இஷ்டப்படி ஆடுறான் அப்படின்னு. ஆனால் பாதுகை திருவுள்ளத்தையும் சாஸ்திரம் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நேரம் தெரிஞ்சிக்க முடியாது. சாஸ்திரம், சொப்பனம், நிமித்தம், இதனால் இது மூலமாக தான் பாதுகையுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு நீதி நெறி வழிவாது ஆளணும். இப்போது அதுக்கு பரதனுக்கு மனோபாவம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும். அதே போல் வாக்கு அப்படி இன்சொல்லாக இருக்கணும், தப்பே வரக்கூடாது வாக்கில். யாராவது நிர்வாகம் பண்ணச்சே யாரைனா வந்து மாற்றி வார்த்தையை சொல்லிட்டான்னா அது இதுவாகிடும். அப்புறம் அந்த சரீரமும் மனோவாக்காயம்ன்ற 3 இருக்க, அதில் அந்த சரீரமும் என்ன பண்ணணும், இவன் ஆள்றான் அப்படின்னு அந்த ராஜ காரியத்தை பண்ணுறான், ஆனால் ராஜபோகம் இல்லாத பண்ணணும். இப்போது ராஜா ஒரு காரியத்தெல்லாம் பண்ணுறான்னா அவன் நல்ல போகத்தோடு இருந்து தான் பண்ண முடியும், கேவலம் சாமானிய மனுஷனாக இருந்து பண்ண முடியாது. உலகட்டத்தில் போய் இரும்பை காய்ச்சி அடிக்கிறான்னா அவன் சாமானியன், அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையை சாமானியமாக நடத்திண்டு அந்த காரியத்தை பண்ண முடியும். ஆனால் ராஜகாரியத்தை வாழ்க்கையை சாமானியமாக நடத்திண்டு பண்ண முடியாது. அதுக்கு உண்டான வசதிகள் அது இது எல்லாம் இருக்கணும். ஆனால் இவன் என்ன, இவனாலே பாதுகைக்கு கீழே இவன் குமாஸ்தாவாக இருந்து ஆள்றான். அதனால் அந்த என்ன அவன் விரதம் கொண்டு ஆண்டான். சரீரத்தை ராஜபோகத்தில் ஈக்காத, அதை பிரயத்தனப்படாத, இவன் வந்து சுவானுஷ்டான பரனாக இருந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிண்டு ராஜ்யத்தை ஆண்டான்.
இப்போ அதனால் என்னென்னா லக்ஷ்மணனுடைய கைங்கரியம் பெருமாள் திருவுள்ளம் தீர்ந்து போச்சு. ராஜ்யத்தில் ஆளச்சே அநீதி வரக்கூடாது, யாருக்கும் அநீதி வந்துடக்கூடாது. அநீதி வந்தால் அது தாறுமாறாக போயிடும். அதோடு கூட கைங்கரியம்னா பெருமாள் கைங்கரியம்னா ஏதோ ஒரு விஷயம் அது. இது அப்படி இல்லை. ராஜ்யத்தை ஆள்றது பெருமாள் கீழே பெருமாள் கொடுத்த பாதுகை கீழே ஆள்றதுன்னா ராஜ்யத்தில் இருக்க மொத்த பேரையும் நல்வழியில் நடத்தணும். அதனால் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு நித்திய கைங்கரியத்தை பண்ணினவன். பரதன் பாவராக தாளத்தோடு கூட, அதனால தான் அவனுக்கு பரதன்னு பேர் வச்சார். பரதனும் பகவத் கைங்கரியம் தான் பண்ணான். ஆனால் அந்த கைங்கரியத்தில் மனோபாவம், வாக்கு, சரீரம் செய்யக்கூடிய செயல் இதெல்லாம் ஒன்றிணைந்து ஒருமைப்பட்டு பண்ணணும். அப்படிப்பட்ட காரியம். அதனால்தான் பாவ ராக தாள அப்படின்னு பகார ரேப்ப தகாரம் எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு பரதன் அப்படின்னு வசிஷ்டர் வச்சார். அந்த மாதிரியாக பரதன் பண்ணான். சரி, இப்போ இவாளுடைய 3 பேருடைய அனுகிரகமும் இந்த 3 ராமானுஜாவுடைய அனுகிரகம் பெற்றார் அப்படின்றத நாளைக்கு இது பண்ணுவோம். அதனால் இப்படிப்பட்ட பரதன் கீழே தான் அடிமை தொழில் பண்ணால் யார்? சேவகவர்த்தி பண்ணால் சத்ருக்னன். அதனால் சாதாரண ராஜா கீழே பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். பெருமாளுக்கு அடியவனாக இல்லை, பாதுகைக்கு அடியவனாக இருக்கக்கூடிய இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய பரதன் பாகவதனுக்கு இவன் கைங்கரியம் பண்ணுறான். அப்படின்னா இவனுக்கு கொஞ்சம் கூட அகம்பாவமே இல்லாத இருக்கணும், அகங்காராதிகள். அப்போ தான் இது பண்ண முடியும், பாகவத கைங்கரியம் பண்ண முடியும். அதனால் அவனுக்கு சத்ருக்குனா நித்திய சத்ருக்கு, நான் நித்தியமாக சத்ருவை தொலைச்சவன். இவா 3 பேர் ராமானுஜருடைய அனுகிரகம் எப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமோபாதீம் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகணதேசிகம்.